அண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நல்லா இருக்கீங்களாண்ணா? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நீங்க குர்ஆன் காலேஜ்ன்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்புமே கிடைச்சிட்டு இருக்கு. இத ஆரம்பிக்க நோக்கம் என்னண்ணா? இதனுடைய நோக்கம் என்னன்னா, குர்ஆனை மக்களிடத்திலே வாழ்வியல் முறையாக கொண்டு போய் சேர்ப்பது. குர்ஆன் வெறுமனே வாசிப்பதற்குரியதல்ல. ஆழ்ந்து சிந்திப்பதற்கும், மிகுந்த படிப்பினை பெறுவதற்கும், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதன் வழியாக இந்த சமூகத்திற்கு பெரும் பயனளிப்பதற்காகவும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது. இல்ல அப்ப வெறும் குர்ஆன் மட்டுமே போதுங்கிறீங்களா? குர்ஆன் என்று சொன்ன உடனே அந்த எண்ணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது பொருள் இல்லை. குர்ஆன் அப்படின்னு நம்ம சொல்றது, குர்ஆனுக்குள்ள நபியும் இருக்கிறாங்க. நபி இல்லாம குர்ஆன் இல்ல. இந்த குர்ஆனை நபியை உமக்கு அருளினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். லித்துபையின லின்னாஸ், நீர் மக்களுக்கு விளக்குவதற்காக. நபி மொழியை புறக்கணிச்சுட்டு ஹதீஸை புறக்கணிச்சுட்டு அப்படி பொருள் அல்ல. குர்ஆனை கொண்டு போய் சேர்ப்பது என்றாலே நபியையும் சேர்த்தால்தான் குர்ஆனை சேர்த்ததாக ஆகும். அந்த வகையில் இந்த குர்ஆனுடைய வாழ்வியலில் இருந்து நாம விலகி இருக்கிறோம். வழிபாட்டுல வச்சிருக்கிறோம். குர்ஆன் வழிபாட்டுக்கு இருக்கிறது, சில சடங்கு பூர்வமான செயல்களுக்கு இருக்கிறது. ஆனா வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் காலை மதியம் இரவுன்னு சொல்லிட்டு எல்லா நேரங்களிலும் தேவைப்படுகிற போதனைகளின் தொகுப்பாக இருக்குதுல, அதுல இருந்து நாம விலகி நிக்கிறோம். அதுல எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு எதெல்லாம் இடையூறாக இருக்கிறது. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, குர்ஆனை வாசிக்கிறதோட சில பேர் நிப்பாட்டிக்கிறாங்க. பொருள் புரியாம அர்த்தம் தெரியாம ஓதுறதோட சில பேர் நிப்பாட்டிக்கிறாங்க. சில பேர் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போறாங்க. அவங்க தர்ஜுமா வாசிக்கிறாங்க. எப்படி வாசிக்கிறாங்க? கடன்னு குர்ஆனை இப்படி ஓதுறாங்களோ, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் அரபி அப்படி ஓதுற மாதிரியே அப்படியே இது வேதம், இதுல எந்த சந்தேகமும் இல்லை, இது முத்தகின்களுக்கு நேர்வழி காட்டும், இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் படிச்சிடறாங்க, அரை ஜூஸ் படிச்சிடறாங்க. அவங்கள்ட்ட போய் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியறது இல்லை. இப்படியே கடன்னு வாசிச்சுட்டு போனாலும் அங்க ஒண்ணும் விளங்காது. அதை தாண்டி இன்னும் சில பேர் தொடர்றதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. என்னமோ துண்டுகளின் தொகுப்பு, துணுக்குகளின் தொகுப்பு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில குர்ஆன் அப்படி இல்லை. துணுக்குகளின் தோரணம் அல்ல. ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கு இடையில ஒரு ஆழ்ந்த தொடர்பு இருக்கிறது. ஒரு வசனத்துக்கு அடுத்த வசனத்துக்கு இடையில ஒரு பிணைப்பு இருக்கிறது. அதெல்லாம் எப்போ புரியும்னு கேட்டா, அந்த ஒரு வசனத்தையோ 2 வசனத்தையோ 3 வசனத்தையோ ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு 5-6 வசனங்களையோ சேர்த்து படித்து உள்வாங்கி நீண்ட நேரம் அதிலே நின்று சிந்திப்பதன் வழியாகத்தான் மேல் வசனத்துக்கும் கீழ் வசனத்துக்கும் இடையில தொடர்பு தெரியும். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்வியல் கிடைக்கும். குர்ஆன் பொதுவா உலக மக்களுக்கு வழிகாட்டின்னு சொல்லிடுவோம். அது குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது, மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காக அருளப்பட்டதுன்னு. ஆனா மனித குலத்துல பொதுவான வழிகாட்டுதல் ஒண்ணு, பர்டிகுலரா எனக்கான அல்லது உங்களுக்கான வழிகாட்டுதல் ஒண்ணு இருக்குது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருக்கும், அதுக்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவை. இன்னைக்கு எனக்கு வேற ஒண்ணு இருக்கும், அதுக்கான வழிகாட்டுதல் எனக்கு தேவை. இந்த பிரச்சனைக்கான தீர்வு எனக்கு தான் கிடைக்கும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு தான் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, 2 பேருமே நாம அதுல தேடும் பொழுதுதான் கிடைக்கும். ஆழ்ந்து அதுல சிந்திக்கும் போது எனக்கான பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டறிவது எது, அதுக்கு தடையா இருக்கிறது எது, எதனால நம்மளால ஒரு புத்தகத்தை படிக்கிற மாதிரி, ஒரு தினத்தந்தி, தினமலர், ஆனந்த விகடன் இந்த மாதிரியான புத்தகங்களை படிச்சு ஒன்றை உள்வாங்கிக்கிற மாதிரி குர்ஆனை ஏன் உள்வாங்க முடியல? நமக்கு எது இடையூறாக இருக்கிறது? அதையெல்லாம் களைவதற்காகவும் ஆழ்ந்து சிந்திப்பதற்காகவும் ஆழ்ந்த சிந்தனையின் வழியாக எவ்வளவு முத்துக்களை, எவ்வளவு பவளங்களை உள்ளிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சரிண்ணா, இப்போ சோசியல் மீடியாவே உலகம் வாழக்கூடிய இன்னைக்கு இளைஞர்கள் அவங்களுக்கு இந்த குர்ஆன் காலேஜ் எதுக்கு அப்படிங்கிறதையோ இல்ல குர்ஆனுடைய முக்கியத்துவம் என்னன்றதை எப்படி சொல்லுவீங்கண்ணா? அது நிறைய சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது. குறிப்பா சொல்றதா இருந்தா நாம கவனிக்க மறந்த அல்லது கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் ஒண்ணு சுன்னத்துல்லா. நிறைய விஷயங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்ன சுன்னத்துல்லா. சுன்னத்து நபி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். எல்லா இடங்களும் தாடி வைக்கிறது சுன்னத்து, பல் துளக்கிறது சுன்னத்து, தொழுகைக்கு முன்னாடி தொழுகிற சுன்னத்து, பின்னாடி தொழுகிற பின் சுன்னத்து. சுன்னத்துகளை பத்தி நிறைய ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறோமான்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு பொது வெளியில் அது ஒரு விவாதமாகவோ அல்லது பயான்களாகவோ ஜும்மா மேடைகள்ல கூட பேசப்படுறதாகவோ அறிய முடியல. அங்கொண்டும் இங்கொண்டும் இருக்கலாம், நம்ம கவனத்துக்கு பெரும்பாலும் அதை பார்க்க முடியல. ஆனா குர்ஆன்ல சுன்னத்துல்லா, அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய வழிமுறை என்று குர்ஆன் சிலது பேசுகிறது. வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தபுதீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்திலே எந்த மாற்றமும் இருக்காது. அப்படின்னா என்ன? அல்லாஹ் அதன் வழியா அல்லாஹ் சொல்ல வர்ற செய்தி என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தை சில நியதிகளால், சில சட்டதிட்டங்களால், சில விதிகளால் அல்லாஹ் இயக்கி கொண்டிருக்கிறான். இது இப்படித்தான், இது இப்படித்தான், இது ஒன்னொன்னுக்கும் ஒரு ரூல் இருக்கிறது. பௌதிக விதிகள், இயற்கையின் விதிகள். ஒரு மரம் முளைப்பதாக இருந்தால், ஒரு கனி தருவதாக இருந்தால், மரம் காய்வதாக இருந்தால், இலை உதிர்வதாக இருந்தால், மழை பொழிவதாக இருந்தால், இப்படி ஒண்ணுக்கும் இயற்கை நியதிகள் இருக்குல்ல, அதை அறிவியலாளர்கள் சொல்லுவாங்க. என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது நல்ல மழை பெய்யும், நிறைய மரம் நட்டு வச்சோம்னா அங்க மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க தானே.
அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் நியதிகளை வச்சிருக்கிறான். மனித வாழ்க்கைக்கும் வச்சிருக்கிறான். மனித வாழ்க்கையில் ஒருவன் வெற்றி பெறுவதாக இருந்தால், தோல்வி அடைவதாக இருந்தால், மரியாதை பெறுவதாக இருந்தால், அதிகாரத்தை பெறுவதாக இருந்தால், இழிவை அடைவதாக எல்லாவற்றுக்கும் இதை செஞ்சா இப்படி, இதை செஞ்சா அப்படி நியதிகள் இருக்கு. அந்த நியதிகளை தான் அல்லாஹ் சொல்றான் சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியதி மாறவே மாறாது. இப்படின்னா இப்படித்தான், நீ என்ன செஞ்சாலும் இப்படித்தான். அந்த மாதிரி நிறைய நியதிகளை குர்ஆன் சொல்லுகிறது. அந்த நியதிகளை நாம புரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட்ல போக ஆரம்பிச்சோம்னா நம்ம எதிர்பார்க்கிற லட்சிய வெற்றிகளை நம்ம அடைஞ்சிட முடியும். உதாரணமா நிறைய வேணும், மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது, நிறைய வேணும். சில பேருக்கு சிலதுல ஆசையா இருக்கும், சில பேருக்கு நிறைய அறிவு வேணும், சில பேருக்கு நிறைய செல்வம் வேணும், சில பேருக்கு பெரிய ஆரோக்கியம், நிறைய ஆரோக்கியம் வேணும், நல்ல ஆற்றல் வேணும், நல்ல அழகு வேணும், நல்ல இது மாதிரி ஒண்ணுலயும் அதிகம் 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 அப்படின்ற அந்த உணர்வு இருக்குல்ல. இதுக்கு என்ன செய்யறது? பல பேர் பல மாதிரி செய்வாங்க. குர்ஆன் சொல்கிறது ஒரு நியதியை சொல்லுது, அதிகம் கிடைக்கிறதுக்கு ஒரு நியதி. இது தஅதன ரப்புக்கும் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். உங்கள் இறைவனின் பிரகடனத்தை எண்ணி பாருங்கள், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பேன். இறைவன் ஏற்படுத்திய நீதியில ஒண்ணு என்னன்னு கேட்டா, எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒண்ணுக்கு நான் மனப்பூர்வமா நன்றியை வெளிப்படுத்தினா அதை இன்னும் பல்கி பெருக வைப்பாங்கிறது இறைவன் நியதி. இன்னைக்கு நம்ம சமூகத்துல அதிகம் பெறுவதற்காக வேண்டி என்னவோ வேலையை செய்யறோம், ஆனா நன்றி என்கிற வேலையை செய்யறோமா? இதை செய்ய உனக்கு கிடைக்குமோ குர்ஆன் சொல்கிறது. இப்படி ஒண்ணுக்கும் சில நியதிகள் இருக்குது. அந்த நியதிகளை குர்ஆன்ல இருந்து பெறணும், அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணணும், அதன் வழியாக கிடைக்க வேண்டிய நன்மை. இப்படி நாம கண்டுகொள்ள வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய, சிந்தித்து உணர வேண்டிய செய்திகள் தொகுப்பு நிறைய இருக்கிறது. இதுவெல்லாம் இந்த குர்ஆன் காலேஜின் வழியாக மக்களுக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். சரிண்ணே. சரிண்ணா, இப்போ இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு பக்கம் சினிமா ஒரு பக்கம் இயக்க சண்டைகள், இப்படி மார்க்கத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் பார்க்க முடியுது. இது குர்ஆனை கைவிட்டதோட ஒரு விளைவான? உண்மையிலேயே நம்முடைய சமூகம் வருந்த தகுந்த நிலையில இருக்குன்னு சொன்னா குர்ஆன்ல இருந்து நம்ம விலகி போனது முக்கியமான அம்சம். அதுல மாற்று கருத்தே இல்லை. பல பின்னடைவுகளுக்கு, மார்க்கத்தின் பெயரால் உண்டான பல தீமைகளுக்கு, சமூக ரீதியாக நாம் அடைந்து கொண்டிருக்கிற பல இழிவுகளுக்கு திருக்குர்ஆனை புறக்கணித்ததும் முக்கியமான காரணம் தான். ஏன்னா குர்ஆன் என்பது இன்னைக்கு நம்ம சமூகத்தில் எப்படி இருக்குன்னா, அது ஒரு புனித பொருளாக இருக்கிறது. அதை ஓதி பரக்கத்தை பெற்றுக் கொள்வது, அதை ஓதி வீட்டில் இருக்க ஷைத்தான்களை ஓட்டிக் கொள்வது, அதை ஓதி ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் நிறைய நன்மைகளை சேர்த்துக் கொள்வது, அதுக்கப்புறம் அதை மடிச்சு பரல்ல தூக்கி வைத்து அதோட வேலையை முடித்துக் கொள்வது, இப்படி வச்சிருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் அது இல்லை. குர்ஆன் அதுக்காக உள்ளது அல்ல. குர்ஆன் லிதுன்திர மன்கான ஹய்யன், உயிரோடு இருப்பவர்களை எச்சரிப்பதற்காக இந்த குர்ஆனை நபியை உமக்கு நம்ம தந்திருக்கிறோம் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப எச்சரிக்கை என்பதே பிழைகளுக்கு எதிரானது, தவறுகளுக்கு எதிரானது. நான் ஒரு தவறுல இருந்து மீளணும் அப்படின்னா அந்த தவறு எனக்கு சுட்டி காட்டப்படணும், மீண்டும் நான் செய்யும் போது அதை எச்சரிக்கப்படணும், அதை கண்டிச்சு அதுல இருந்து நான் அதுக்கு அந்த வேலையை குர்ஆன் செய்யும்னு சொல்கிறது. இந்த வேலையை செஞ்சிருந்தா நான் என் தலையில மண்ணெல்லி போட்டுக்கிற பல காரியங்கள் நடக்காமலே இருந்திருக்கும். நான் தெரியாம செய்வேன் தான், அறியாமையில செய்யலாம், பலவீனத்துல செய்யலாம். ஆனால் குர்ஆன் அந்த வேலையை செஞ்சிருக்கணும். குர்ஆன் வழியாக யார் வழிகாட்டு வர்றாங்களோ அவங்க அந்த வேலையை செஞ்சிருக்கணும். அது செய்யப்படாததுனால பல தீமைகள் ரொம்ப சர்வசாதாரணமா சமூகத்துக்குள்ள புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. பல்வேறுபட்ட விஷயங்களை தெளிவுபடுத்தினீங்க. உங்களுடைய குர்ஆன் காலேஜ், உங்களுடைய சமூக பணிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் பதிவு செஞ்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹு ஹைர்.